அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 என்ற இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு ட்ரேடிங் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதே வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆகஸ்ட் 3rd வீக் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். அந்த வீடியோவை போய் பாருங்கள். போன வாரம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் நடந்திருக்கா இல்லையா, வரும் வாரம் எப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் நேற்று ஒரு லெவலும் கொடுத்துருந்தோம் மண்டேக்காக. ஸோ இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கொடுத்த இந்த லெவலில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, குளோபலாக என்ன நடந்திருக்கு, எல்லாத்தையுமே பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகும், FinNiftyயோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதை பற்றியும் பார்த்துடலாம். இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து 24,380, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 24,081. இன்றைக்கி மார்னிங் வந்து நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஒரு 20 பாயிண்ட்ஸில் தான் டவுனில் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. மார்க்கெட்டு அதுமாரி ஒரு சின்ன ஒரு கேப் டவுன், ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து 24,300 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. 24,200 300 ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அங்கே ஓஏ டேட்டா பில்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 24,380 அழகாக பிரேக் பண்ணி நல்லாவே ஒரு மேலே அப் ட்ரெண்டில் போனாங்க. அங்கேருந்து மறுபடியும் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1 ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே தான் வர பார்த்தாங்க. ஆனால் அங்கே ஒரு 3 o'clock கிட்ட மார்க்கெட்டில் ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர். ஸோ அதனால் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 கீழே தான் க்ளோசிங் வச்சாங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் மேலே போக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் மார்க்கெட் எப்படிலாம் வரும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதையும் பார்த்துடலாம். பார்க்கும்போது அந்த வகையில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி வந்து டே ஹை 24,470. அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா 24,690. மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் 3 வந்து 24,850. சப்போஸ் மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 24,300. அதுக்கும் கீழே மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா 24,082. அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுதுன்னா 23,897. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே போச்சுன்னா நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 ட்ரேடிங் செஷனாக இந்த ரீஜன், அதாவது 24,300 24,400 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் ஆர் ஜோன் அப்படியா இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மார்க்கெட் மேலே அந்த ஜோனில் வந்திருக்கா, மார்க்கெட் ஃபால், மறுபடியும் அந்த ஜோனில் மார்க்கெட் வருது, மறுபடியும் கீழே வருது, மறுபடியும் அந்த ஜோனுக்கு வருது, மார்க்கெட் கீழே வருது, மறுபடியும் அந்த ஜோனுக்கு வருது, மார்க்கெட் கீழே வருது, மறுபடியும் அந்த ஜோன் கிராஸ் ஆச்சு. இன்றைக்கும் மார்க்கெட் ஓரளவுக்கு கீழே கொஞ்சம் முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ட்ரா பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. சேனல் பேட்டர்னா இந்த சேனலுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த சேனலில் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகும், அப் ட்ரெண்டில் பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே, டவுனில் பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதுதான் ஆக்சுவலாக டெக்னிக்கலாகவும் அதுதான் உண்மை. ஆனால் எப்படி இருந்தாலும் மார்க்கெட் மேலே போகும்போது இல்லை கீழே வரப்போகுது. அது எப்படி போட்டு சொன்னால் எப்படி எங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக எனக்குள்ள ஒரு கேள்வி. ஓகேங்களா? ஆனால் இப்போ நான் இதில் என்னென்ன பார்க்குறேன்னா, இங்கே ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கா, ஒரு கேப் டவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொன்னேன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது மார்க்கெட் அந்த ஜோனில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த சேனல் பேட்டர்ன், இந்த 3 விஷயமும் ஒரு இடத்துல இருக்குது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் மேலே தான் வர பார்க்குறாங்க. பெருசாக அந்த குளோபலாகவும் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸும் இல்லை. மேபி மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தது வந்து 24,500. இந்த வேல்யூ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு எழுதியே காட்டுறேன். 24,500 வரைக்கும் மார்க்கெட் நாளைக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓஏ டேட்டா பொறுத்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சப்போஸ் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஹிடன்பர்க்ன்ற ஒரு ஜேர்னல் வந்து செபியோட சேர்பர்சன் மேலே ஒரு அலிகேஷன் வச்சுருக்காங்க. அவங்க வந்து இந்த அதானி போர்ட்ஸ் கூட சம் கேஷில் வந்து ஃபண்ட்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டும் இன்வால்வ் ஆகிருக்காங்க, அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால் நிறைய பேர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும், இன்னைக்கு
மார்க்கெட் ஃபால் ஆக போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி ஃபால் ஆகலை. ஏன் ஆகலைன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் நியூஸஸ்ஸு. அது மட்டும் ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகலை அப்படின்னா, அந்த ஹிடன்பர்க்ன்றவங்க 2023 அதானி போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கை வச்சு சொன்னாங்க. ஒரு ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி சொன்னதுனால அந்த ஸ்டாக்கு கிராஷ் ஆச்சு அடுத்த நாள். பட் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஹிண்டன்பர்க்ன்ற ஜேர்னல் அந்த செபியில் இருக்கிற சேர் பர்சன், ஒரு பர்சன் மேலே தான் அவங்க அலகேஷன் வைக்கிறாங்க. எந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கையும் சொல்லி இதில் இந்த மாதிரி ஸ்கேம் இருக்குது அப்படின்னு அவங்க பப்ளிஷ் பண்ணல. ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் வந்து அது பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக இருந்தாலுமே அது ஷேர் மார்க்கெட்டில் பெருசாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாததுக்கு ரீசன் இதுதான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு. அது ஒரு 0.10% இன்ஃப்ளேஷன் போலிங்கை விட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணலாம். ஓவராலாக குளோபல்லையும் பெருசாக எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. எல்லா மார்க்கெட்டும் ரெக்கவரி ஆகி மேலே வந்துட்டு தான் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டுக்கு பெருசாக எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸும் இல்லை. குளோபலாக செல்லிங் ப்ரெஷர் இருந்தனால நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. ஸோ மார்க்கெட் மேலே வந்துட்டு தான் இருக்குது, ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஓவராலாக பியர்ஸ் உள்ள இருக்காங்க. ஸோ நம்ம எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களோட ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, இந்த வீடியோவில் ஷோ பண்ணி காட்டுறது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் எப்படி வந்து நிஃப்டி 50 பார்க்குறேன், நான் எப்படி குளோபல் நியூஸ் அனலைஸ் பண்ணுறேன், எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் பர்சன் நான் என்ன பண்ணுறேன்றதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் நடக்கணும், நடக்கக்கூடாது, கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அதனால் நீங்கள் வந்து ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ண முடியுமா, நம்ம ஏதாவது ஒரு டேட்டா எடுக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் இதெல்லாம் ஒரே நாள் நடந்துடாது. ஒவ்வொரு நாள், ஒரு நாளுக்கு ஒரு 10 to 15 minutes இல்லை ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன தான் நடந்திருக்கு, மார்க்கெட் முடிஞ்ச பிறகு பண்ணலாம், இல்லை மார்க்கெட் லைவில் இருக்கும்போது நம்ம எதனா பண்ணலாம். ஸோ என்ன தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ½ hour 15 minutes to ½ hour வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் டெய்லி ரிப்பீட்டடாக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். அது கூட நம்மளோட வீடியோஸ் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுமாரி இப்போ எப்பயுமே சொல்கிறது தான், பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. நம்மளோட ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இஃப் சப்போஸ் நம்மளுடைய ட்ரேடிங் செட்டப் வரல அப்படின்னா ஜஸ்ட் சிட் அண்ட் குவைட் அண்ட் சிட், அவ்வளோதான். சைலண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அவசரப்படாதீங்க. மார்க்கெட் ஏறும்போது ரொம்ப பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக எதையுமே திங்க் பண்ணாதீங்க. மார்க்கெட் ஒரு வழியில் போகுதுன்னா அது பின்னாடியே சைலண்ட்டாக போக ட்ரை பண்ணுங்கள். பொறுமையாக இருங்க. பொறுமை ரொம்பவே முக்கியம் ட்ரேடிங்கில். ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நிறையா சொல்லலாம், நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ், நிறைய ட்ரெண்ட்ஸு எக்ஸட்ரா நிறையா இருக்குது. அதை பற்றிலாம் சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே எப்போ உங்ககிட்ட வரும்னா நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். ஒருத்தவங்க வீடியோவில் சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான் எவனோ ஒருத்தன் அப்படின்னா, நம்ம பொறுமையாக இருந்தால் தான் அதை லிசன் பண்ணவே கற்றுப்போம். அதை லிசன் பண்ணால் தான் அவன் என்ன சொல்ல வரானே தெரியும். இப்போ நமக்கு பொறுமைன்றது இல்லைன்னும் போது நம்ம ட்ரேடிங்கில் போய் பொறுமை இல்லாமல் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரேடிங்கில். இந்த சார்ட்டு, உங்கள்கிட்ட காசு, நீங்கள் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் எதுவுமே முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு பொறுமை ரொம்பவே முக்கியமானது. ஓகேங்களா? இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் கற்றுக்கலாம். ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம், மார்க்கெட் வந்து நம்மளுடைய லெவல்ஸில் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் எப்படிலாம் ட்ரேட் ஆகியிருக்குன்றத நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. புதன்கிழமை பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தோடைய எக்ஸ்பைரியும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி மாதிரி ஒரு மொமெண்டம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம், எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். மார்க்கெட்டில் என்னென்ன நடந்தால் நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்க முடியும். ப்ராப்பராக ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும்னு உங்களுக்கான நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி ட்ரேடிங் பண்ணலாம், எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.